தாத்தா வணக்கம். எப்படி நாங்கள் உங்களுக்கு வணக்கம் விட்டோம் பார்த்தீங்களா? சொல்கிறாங்க இது, நீங்கள் எல்லாம் திறமைசாலிகள், என்னுடைய சகோதரர்கள் அல்லவா? நீங்கள் கண்டிப்பாக திறமைசாலிகளாகத்தானே இருக்க வேண்டும். இருந்தீர்கள், இருக்கிறீர்கள், இருக்கப் போகிறீர்கள். தாத்தா, நீங்கள் கடவுளை பார்த்துக்கிறீங்களா தாத்தா? எஸ், பார்த்துருக்கிறேன். தாத்தா, கடவுளை பார்த்துக்கிறீங்களா? பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன், கடவுள் எனக்கு காட்சி அளித்தார். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? உங்ககிட்ட விளையாடி கொண்டு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கடவுள் எனக்கு காட்சி தந்திருக்கிறார். அவர் என்னை தொட்டார், என்னை தூக்கி அரவணைத்தார். யாருக்கு தெரியும் இந்த உண்மை? நான் சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்வதை நம்புங்கள். தாத்தா, ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்லிக்கிறீங்க தாத்தா. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு என்ன சொல்கிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை தாத்தா. சரி தாத்தா, நீங்கள் அணுக்களை பார்த்துக்கிறீங்களா? அணுக்களை ஆண்டவனையே பார்த்திருக்கிறேன். அவரே எனக்கு காட்சி அளித்திருக்கிறார். அணுக்கள் என்ன, அது சிறிய விஷயம். சிறிய விஷயங்களா தாத்தா? இந்த அணுக்கு எவ்வளோ பர்சு தாத்தா? எவ்வளோ பர்சாக தாத்தா அந்த அணு? அது மிகவும் சிறியது சொல்லுங்களே. ஆண்டவனை பார்த்து விட்டாலும் பார்த்து விடலாம், இந்த அணுக்களை நம் கண்களால் பார்க்க முடியாது. ஆமாம் தாத்தா, இல்லை சொல்லுங்களே. அணுக்களையும் நம்மால் பார்க்க முடியும். நான் பார்த்திருக்கிறேன், அணுக்களை அனுபவித்திருக்கிறேன். நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவாங்களே. எப்போது நான் பார்த்தேனோ நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் கையாளும் அனைத்து பொருட்களுமே அணுக்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது அனைத்துமே அணுக்கள். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அணுக்களை நாம் பார்க்க முடியாது என்று சொல்ல முடியும்? பார்த்திருக்கிறோம். அதை பிரகாசிக்க வைத்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். அணுக்களை அவைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சில விளக்குகளை காட்டியிருக்கிறேன். ஒரு பல்புக்குள்ளே ஒரு விளக்கு வருகிறதா? அவைகள் தான் அணுக்கள். அவைகள் தூண்டிவிட்டு அவைகள் எரிய வைத்து விட்டு அது எரியும் போது அது வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அது வெளிச்சம்தான் அணுக்கள். புரியலே தாத்தா? புரிந்து கொள்ளுங்கள் சொல்வர்களே. அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆக்கப்பட்டது. தங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவைகள் சில குவான்டிட்டி எண்ணிக்கையில் உள்ள ஒரு அணுக்கள். நான் நினைக்கிறேன் 80 எலக்ட்ரான் 80 புரோட்டான். ஒருவேளை 1 2 கம்மி ஜாஸ்தியாக இருக்கலாம். 79 எலக்ட்ரான் 79 புரோட்டான்ஸ்களாக இருக்கலாம். இல்லை என்றால் அது 80 எலக்ட்ரான் 80 புரோட்டான்களை அள்ளி ஒரு உருண்டையாக வைத்து விட்ட உடனே அது பார்ப்பதற்கு தங்கம் மாதிரி தெரிகிறது. பாதரசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
அவைகளும் நான் நினைக்கிறேன் 79 எனக்கு தங்கத்திற்கும் மெர்க்குரிக்கும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இது 79 இது 80 ஆக்கலாம், இது 80 இருந்தால் இது 79 ஆக்கலாம். அந்த அளவு தான். இரும்பை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 26 எலக்ட்ரான் 26 புரோட்டான்ஸ்களாக இருக்கலாம். ஒவ்வொரு பொருட்களிலும் வித்தியாசமான எண்ணிக்கையில் இருப்பதால் அவைகளை வித்தியாசமான காட்சிகளில் நாம் காண்கிறோம். செல்வங்களே, அணுக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அணுக்களின் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நின்று கொண்டிருக்கும்போது ஏன் கீழே விழவில்லை என்றால் நம்மை சுற்றி இருக்கும் அணுக்கள் நம்மை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அணுக்களின் மத்தியில் நாம் இருக்கும்போது நம்மால் எப்படி கீழே விழ முடியும்? விழுந்தாலும் விழுந்து விடலாம். ஒரு செடியில் ஒரு பழம் விளைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பூக்கள் மொக்காக மாறி மொக்கு ஒரு பழமாக மாறிக்கொண்டு வருகிறது. கோண்டல் மான்களாக அது உருவெடுத்து வருகிறது. அது வளர அது உருண்டையாக ஒரு பந்தை போன்று ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஏன் ஒரு உருளையாக இருக்கிறது? அது முளைக்கும் பொழுது அந்த பழத்தை சுற்றிலும் அணுக்கள் அதை அழுத்தி பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த பழங்களோ அந்த அணுக்களிலே நீக்கி கொண்டு அது வெளியே வளர்ந்து கொண்டு வருகிறது. எப்போது சுற்றுப்புறம் அனைத்தும் அது அனைத்து அழுத்தி கொண்டிருக்கிறதோ அது ஒரு பந்து வடிவிலே இருக்கிறது. தாத்தா, ஆண்டவனையும் அணுக்களையும் வைத்துக்கொண்டு சும்மா விளையாடி நினைக்கிறீங்களே தாத்தா. உங்களையோடு நான் விளையாடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறாங்களே. ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு பொருளை வைத்துக்கொண்டு பேசலாம். பெரும்பாலும் எல்லாம் எனக்கு கற்பனைகள். தயவுசெய்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு என்னை தவறான கருத்துக்களை சொன்னேன் என்று தயவுசெய்து என்னை கேளுக்காது. பல விஷயங்கள் உண்மைகளை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறேன். அதே போல் மற்ற பல விஷயங்களையும் எல்லாம் என் கற்பனையால் ஜோடித்திருக்கிறேன். அதை வைத்துக்கொண்டு என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லிவிடாதீர்கள். விஞ்ஞானிகள் அனைவரையும் பைத்தியக்காரர்கள் என்று தான் சொல்வார்கள். அந்த நிலையிலே நான் பெருமைப்படுகிறேன். ஓகே என் செல்வங்களே, என்னை உண்மையிலேயே பைத்தியக்காரன் என்று நினைத்து விடார்கள். ஒரு அப்பாவி தாத்தா என்று நினைத்து கொள்ளுங்கள், நான் சந்தோஷப்படுவேன். பைத்தியக்காரன் 10 பேசுவான், குடிகாரனும் அதே போல தான். ஆனால் குடிகாரன் பேசுவதில் பல உண்மைகள் வெளியே வரும். அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம். அவன் சாப்பிட்டு விட்டு அருந்து விட்டு அதற்கு பிறகு அவன் வாயில் வரும் அனைத்தையுமே நம்ம ரசிக்கலாம். பல உண்மைகளை சொல்லுவான், சந்தோஷமாக பேசுவான், அழுவான். ஓகே சொல்லுங்களே.